அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி கடகராசி அன்பர்களுக்குரிய ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகுவது போன்ற சாதகமான பலன்களை தந்தாலும் கூட மற்றொரு புறம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளையும் கேது மற்றும் சனி பகவான் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாளில் சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி நடைபெறுவதால் இந்த ஜூன் மாதம் 2024 கடக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அதுவும் இந்த ஜூன் மாதத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுவதால் அவர்களுக்கு இந்த கிரக பயிற்சி சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய மோசமான விளைவுகள் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இப்படி அனைத்து தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, ஜூன் மாதம் முதல் நாளை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் கடகராசிக்கு பல விதங்களில் ஏற்றத்தை கொடுக்கலாம். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனினுடைய சேர்க்கை ஆகியவை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். அதே சமயம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பண நெருக்கடிகள், இடைஞ்சல்கள், தொந்தரவுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள் போன்றவை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவது போன்ற சாதகமான பலன்களை உங்களுக்கு தர வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 2024 ராகு கேது பெயர்ச்சியால் எந்த மாற்றமும் உங்களுக்கு ஏற்படாது என்றாலும் சில சஞ்சலங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தின் இறுதி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ர பெயர்ச்சி நடக்க போகிறது. இதன் காரணமாக பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்மாறாக நடக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் தடைகள், தாமதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க. எந்த பிரச்சனையை எவ்வாறு நாம அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரகங்கள் நமக்கு அந்த மாதிரியான தோற்றத்தையும் மனதில் இந்த மாதிரி ஒரு மாதிரியான எண்ணங்களையும் உண்டு பண்ணும். ஏன்னா கிரகங்கள் நம்மளுடைய மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய வகையில் இது பண்ணும். ஆனால் நாம் பொறுமையுடன் அதை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ராகு பகவான் நமக்கு தொந்தரவு கொடுப்பாரு. சந்திர பகவான் சில விஷயங்களில் சந்திராஷ்டமம் அப்படின்ற காரணத்துக்குனால நமக்கு பதட்டத்தை ஏற்படுத்துவார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு இது நடக்குது அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டு நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருப்போமோ அதே மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் உஷாராக தான் இருக்கணும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. யார்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் தவறாக பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா நேரமும் நான் ஜாக்கிரதையாக எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எல்லா நேரமும் 24 மணி நேரமும் ஒரு மனிதனால் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென்று எழக்கூடிய பிரச்சனைகள், விவாதங்கள்,
திடீர் ஒன்றுமே இருக்காது, நல்லா பேசிகிட்ருப்போம், பழகிட்டுருப்போம், டக்குன்னு ஒரு பிரச்சனை அதிலிருந்து உருவாகும். அந்த மாதிரியான நேரத்தில் தான் நீங்கள் அதீத எச்சரிக்கையுடன் இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் இது திடீர்னு நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ ஏன் உருவாகுது, இந்த வாக்குவாதம் ஏன் கிளம்புது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் அணுக வேண்டியது முக்கியமான ஒன்று. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நம்ம வார்த்தைகளையும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இது கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதுனால இன்னைக்கு நீங்கள் பேசிவிடக்கூடிய வார்த்தைகள் பிற்காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொந்தரவு கொடுக்கலாம், பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு அனுசரணையோடு ஒரு அணுகுமுறையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையும் இந்த ஜூன் மாதமும் எதிர்கால வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபிக்ஷமாக அமைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறது, திடீரென்று பண இழப்பு ஏற்படுகிறதா, பதட்டப்படாதீங்க. நின்று நிதானமாக யோசிங்க. நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதற்கான விடையும் அதற்கான பதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பணத்தை நம்ம திரும்ப பெறுவதற்கான வழியும் உங்களுக்கு தென்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாக்குவாதத்தால் பிரச்சனைகள், சண்டைகள் உருவாகிறதா, மனைவி கிட்டேயோ கணவன்கிட்டையோ வெட்டு கொடுத்து போங்க. அவர்களிடத்துல ஏன் இந்த பிரச்சனை, சரி வெட்டுடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுசரணையான போக்குடன் நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி சகப்பணியாளர்கள் மத்தியில் இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு கடுமை காட்ட வேண்டாம், உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். சீக்கிரமாக நீங்கள் வேலையை முடிச்சிங்கன்னா நாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், நம்மளுடைய வேலைக்கு நமக்கு சிறந்த பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இது நமக்கு தான் பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுசரணையான ஒரு அன்போடு அவர்களிடத்துல எடுத்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்திற்குள்ளாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய உயர் அதிகாரிகள் இடத்துல நீங்கள் ஏதாவது சொல்லணும், இல்லை என்னுடைய இடமாற்றத்தை பற்றி நான் பேசணும், ப்ரமோஷனை பற்றி பேசணும், சம்பள உயர்வை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு உகந்த மாதம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் அதற்கான காலம் நேரம் வரும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுனீங்கன்னா சாதகமாக முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் பேசலாம், ஆனால் பேசிட்டு அந்த விஷயத்தை ரொம்பவும் நாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. எனக்கு இன்றைக்கே வேணும், எனக்கு அடுத்த வாரத்திலே எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதத்துலேருந்தே ஊதிய உயர்வு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க. நான் அது மாதிரி எதிர்பார்க்குறேன், என்னுடைய வேலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய தரப்பை நீங்கள் முன்வைக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப ஹாஷாக நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. அப்புறம் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய பயிற்சி எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். ஜூன் 1 முதல் 14 வரைக்கும் ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரைக்கும் கடக ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 இருந்து கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். ஜூன் 12 வரை ஆட்சி பெற்ற ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாரு. இதனால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறாரு. கடக ராசிக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மாத தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான நிலைகளில் இருக்கும். மாத தொடக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க. மாதத்தினுடைய பகுதியை கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி ஜூன் 15ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் கடக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மாதத்தினுடைய பகுதியில் பார்க்கும் பொழுது செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். மாதத்தினுடைய முற்பகுதி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கலாம், நெருக்கடிகள் உருவாகலாம், உங்களுக்கு விவாதங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் உருவாகலாம். இந்த மாதிரியான நேரத்தில் பொறுமை ரொம்ப அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மாதத்தினுடைய முதல் பகுதி அப்படின்னு வரும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குரு பயிற்சி
பயிற்சி அஸ்தங்கம் நீங்குவது கடக ராசிக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தொழில் வளர்ச்சி ஏற்படும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சாதகமாக இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகலாம், வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி நிம்மதி பிறக்கும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கி திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு பெரிய தொகையை பெற வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளினுடைய பார்வையில் மாதத்தினுடைய 2ஆம் பாதி மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களினுடைய திருமணம் நிச்சயிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்கும். திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் பெரிதளவில் திருமண வாழ்க்கையிலேயோ அல்லது காதல் வாழ்க்கையிலேயோ பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையையுமே நாளை வரை தள்ளி போடுவதையோ அல்லது ஜூன் மாதத்தில் கவனக்குறைவு இருப்பதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜூன் 2வது பாதியில் உறவினர்களுடனான சில பிரச்சனைகளால குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். குடும்பத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியும் வரலாம். தேவையில்லாம வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாதத்தினுடைய நடுப்பகுதி தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்க பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டியும் இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தாமதமாக கூட நடைபெறலாம். தாமதம் ஆகத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து கவலை கொள்ள தேவை கிடையாது. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மை ஏற்றம் உண்டாக பெறும். அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும்.